இன்னொரு குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் மிருதங்கம் இசையில் பயன்படுத்துகின்ற ஓர் பிரதான வாத்தியம், அத்துடன் தவில் வாத்தியம் பற்றியும் சிறிது கலந்துரையாடல்கள் எங்களுக்கிடையே இருக்கின்ற தொடர்புகளை பற்றி பேச விளைகின்றோம். இதற்காக இந்து கல்லூரியிலிருந்து வேனிலான் ஆகிய நானும் சிறந்த தவில் மேதையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ரவிசங்கர் அண்ணா இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததையிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் மிருதங்கத்தை பற்றியும் தவிலை பற்றியும் கலந்துரையாடுவதற்கு விளைகின்றோம். மிருதங்கம் என்பது நான் முதல் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது போன்று ஓர் அறையினுள், அதாவது மூடிய மண்டபத்தினுள் வாசிக்கக்கூடியது, இண்டோர் இன்ஸ்ட்ருமெண்ட். தவில் என்பது வெளியக வாத்தியமாக காணப்படுகின்றது. அதாவது அது ஒரு ராஜவாத்தியம், அசுர வாத்தியம் என்றும் சொல்லலாம். அதனுடைய ஒலித்தன்மை சற்று வேறுபட்டதாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் முதலில் கற்றது போன்று தாள அமைப்புகள், ஜதி அமைப்புகள், கோர்வை அமைப்புகள், அந்த கோர்வைகளை அமைக்கின்ற கணிப்புகள் எல்லாம் ஒன்றுதான். அதில் வேறுபாடுகள் கிடையாது. வேறுபாடுகள் எங்கு என்று பார்க்கும் பொழுது மிருதங்கத்தினுடைய விரல் அமைப்பு, ஃபிங்கரிங் டெக்னிக், தவிலில் சொற்கள் பாவிக்கப்படும் பொழுது பிரயோகிக்கப்படுகின்ற விரல் அமைப்பு என்பவற்றில் சிறிது வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், நாங்கள் மிருதங்கத்தில் இறைவணக்கத்துடன் ஒரு சிறந்த ஆசானிடம், தகுதியான ஆசானிடம் முதலில் நாங்கள் கற்கும் பாடம் தா தீ தொன்னம். தா தீ தொன்னம் இதை நாங்கள் நல்ல நாளில், குறிப்பாக விஜயதசமி நாளில் சிறந்த குருவிடம் நாங்கள் சென்று கற்பதுண்டு. அதை மிருதங்கத்திலும் தவிலும் எவ்வாறு வாசிப்போம் என்பதை முதலில் பார்ப்போம். இப்போ மிருதங்கத்தில் தா தீ தொம் நம் எவ்வாறு வாசிக்கிறது என்பதை நான் வாசித்து காட்டுவேன். அதனை எங்களுடைய தவில் வித்வான் ரவிசங்கர் அவர்கள் தவிலில் வாசித்து காட்டுவார்கள். முதலில் நாங்கள் தா தீ தொன்னமை பார்ப்போம். தா இடந்தலையில் வாசிப்பது தா தீ தொம் நம். மீண்டும் வாசிக்கிறேன். தா தீ தொம் நம். இதை தவிலில் எவ்வாறு வாசிப்பீர்கள் மாணவர்களே? மிருதங்கம் என்பது ஒரு சுருதி வாத்தியம். அது சுருதியோடு சேர்ந்து வாசிக்கப்படுவது மிருதங்கம். தவில் சுருதி அல்லா வாத்தியம். அதாவது தவிலுக்குன்னு ஒரு சவுண்ட் ஒன்று இருக்கு, அந்த சவுண்ட் தான் இது. ஆனால் மிருதங்கத்தில் தாத்தி தொம்னம் மாறு மாறு கையில் வரும். ஆனால் தவிலில் அப்படி இல்லை. தவிலில் வருவதை இப்போ நான் உங்களுக்கு வாசி காமிக்கிறேன். தா தி தொம் நம். மறுபடியும் வாசி காமிக்கிறேன், ஒருக்கா பாருங்கோ. தா தி தொம் நம். இது தவிலுக்குள்ள கை அமைப்பு. இப்போ மிருதங்க ஆசிரியர் உங்களுக்கு விளங்கப்படுத்துவார். அடுத்து நாங்கள் தாத்தா தீத்தி தொம் நம் நம் நம். தாத்தா தீத்தி தொம் தொம் நம் நம் எவ்வாறு மிருதங்கத்தில் அமைகிறது, எவ்வாறு தவில் அமைகிறது என்று பார்ப்போம். தா தா தீ தி தொம் தொம் நம் நம். தவில் எவ்வாறு ஐயா? தவிலில் நான் முதல் குறிப்பிட்ட மாதிரி தா தா தி தி தொம் தொம் நம் நம். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள், மிருதங்கத்திலும் தவிலிலும் ஆரம்ப பாடத்தை எவ்வாறு நாங்கள் வாசிக்கின்றோம் என்று. இந்த தாதி தொன்னம் தாத்தா தீத்தி என்ற தொம் தம் நம் நம் என்ற பாடங்கள் இரண்டும் நாங்கள் மாறி மாறி வாசிக்கிறோம். தா இடது கையில் என்றால் தீ வலது கையில், தொம் இடது கை இடந்திரை, நம் வலந்திரை. ஆனால் தவிலில் அவ்வாறு இல்லை. தவிலில் அந்த விரல் போடுகின்ற அமைப்பு சற்று வித்தியாசமாக காணப்படுகின்றது. ஆனால் அவர்களுடைய வாசிப்பில் வலந்தரைக்கு அதிகம் வேலை கூடுதலாக காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அடுத்து
தாத்தா தரிக்கிட்ட தரிக்கிட என்று சொல்லும். த தி கெட்ட இதை கிட்டத்தக்க என்று சொல்லுவோம். கெட்ட தக்க கெட்ட தக்க. இப்பொழுது ஒரு பாடம். தாத்தா கிட்டத்தக்க தாத்தா கிட்ட தாத்தா கிட்டத்தக்க தாத்தா கெட்ட தீ தீ கிட்டத்தக்க தீ தீ கெட்ட தும் தும் கிட்டத்தக்க தும் தும் கெட்ட நம் நம் கிட்டத்தக்க நம் நம் கெட்ட தா தா கெட்ட தக்க தா தா கீ ட தீ தீ கெட்ட தக்க தீ தீ கீ ட தும் தும் கெட்ட தக்க தும் தும் கீ ட நம் நம் கெட்ட தக்க நம் நம் கீ ட. இதனை எவ்வாறு தவிலில் பிறலமைப்பு போடுவார்கள் என்று பார்ப்போம். மாஸ்டர் வாச்சது மிருதங்கம் சொல். அதே சொல் இப்ப தவிலில் மாறுபட்டு வரும். தவிலில் எப்படி வருது என்றால் தா கிட்ட கிட்ட தக்கி தீ கிட்ட கிட்ட தக்கி தும் கிட்ட கிட்ட தக்கி நம்மும் கிட்ட கிட்ட தக்கி. கிட்டத்தட்ட வாத்தியம் தோல் கருவியா இருக்கலாம், ஆனால் வாசிக்கின்ற சில சில சொற்கள் வேறுபட்டு வரும். அதை இப்போ தவில் வாத்திய மாஸ்டர் சொன்ன மாதிரி அதே சொல்ல இப்போ நான் தவிலில் வாசிச்சு காமிக்கிறேன். தா ட ட த கி தி த கி. இதனை இந்த பாடம் மிருதங்கத்திலும் உள்ளது. அதாவது தா கிட்ட கிட்டத்தக்க இதனை வாசிக்கிறேன். தா கெட்ட கெட்ட தக்க தீ கெட்ட கெட்ட தக்க தும் கெட்ட கெட்ட தக்க நம் கெட்ட கெட்ட தக்க. இதனை நாங்கள் இருவரும் சேர்ந்து இப்பொழுது வாசிக்க போகின்றோம். 1 2 தா இதனை நாங்கள் இரண்டாம் காலத்துக்கு வாசிப்பதற்கு விளைகிறோம். அதாவது தா கெட்ட கெட்ட தக்க என்ற காலத்தில் அமையும். 1 2 தா கெட்ட கெட்ட தக்க தீ தா கெட்ட தீ. பாருங்கள், எமது கலைகள், எமது ஆற்றல்கள், எமது மாணவர்கள் எவ்வளவு தூரம் பயன்படுத்துகிறார்கள் என்று. நாங்கள் ஒரு ஜதியை, ஒரு பாடத்தை, மனதுக்கு இனிமை தருகின்ற சங்கீதத்தை, இது லயவாத்தியம், தோல் வாத்தியத்தில் நாங்கள் வெவ்வேறு துறைகளில் இருந்தாலும் வெவ்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தினாலும் நாங்கள் இணையும் பொழுது எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் வாசித்ததெல்லாம் நாதம் அற்ற சொற்கள், நாதம் அற்ற சொற்கள். இப்போ நாதமுள்ள சொற்கள், இப்போ பாட்டுக்கு வாசிக்கும் பொழுது எங்களுக்கு நாதமுள்ள சொல்லு வேணும். நான் முதல் பாடத்திலும் நாதம் மிருதங்கத்து கொண்டிருக்கிறது, சுருதி சேர்க்க வேண்டும். அந்த நாதம் பற்றி காலையில் வாசித்து காட்டினேன், முதல் பாடத்தில் வாசித்து காட்டினேன். தின் என்று சொல்லு. இப்போ அதில் நாளன் நடை சதுஷ்டம் எவ்வாறு அமையும் என்றும் வாசித்து காட்டினேன். தக்க திம்பி தக்க திம்பி தக்க திம்பி தக்க திம்பி. மிருதங்கத்தில் வாசிக்கும் பொழுது இதனை தாவிலில் கேட்போம். இப்பொழுது இந்த சொல்லை நாங்கள் இருவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம்.
1 2 பாருங்கள் அந்த நாளன் நடை, அதாவது சதுஷ்ட ஜாதிக்குரிய ஜாதி தகதிமி. நாங்கள் வேறு சொற்களை போட்டு வாசித்திருக்கிறோம். ஏனென்றால் மிருதங்கத்தில் இந்த தின் என்ற சொல்லை சேர்க்க வேண்டும். அதற்காக நான் தகதிமி என்ற சொல்லை இவ்வாறு வாசித்தேன். இவ்வாறு மூன்றன் நடை வாசிக்க போகிறோம். நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற விடயமெல்லாம் மிக 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 அடிப்படையான விடயங்கள். அதிக தொழில்நுட்பமான அல்லது அதிக டெக்னிக்கான விஷயங்கள் ஒன்றும் நாங்கள் பேசவில்லை. மூன்றன் நடை ஒன்று நாங்கள் வாசிக்க போகிறோம். மூன்றன் நடை திஷ்டம். அது நான் காலையில் முதல் நிகழ்ச்சியில் சொல்லி இருந்தோம். தக்கிட்ட 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 என அமையும் என்று ஒரு 3 திஷ்டத்தில் அமைந்த சொல்லொன்றை தக்கிட்ட 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 வாசிக்க போகிறேன். தக்க இதனை நாங்கள் தவிலில் கேட்போம். இப்பொழுது இருவரும் இது திஷ்ட நடை தக்கிட்ட தக்கிட்ட என்பதை இருவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்பதை உணருங்கள், கேளுங்கள். 1 2 இப்பொழுது இந்த திஷ்ட நடையை இருவரும் நாங்கள் ஒரு மாடல், ஒரு சாம்பிளுக்காக வாசித்தோம். நாங்கள் பாட்டுக்கு வாசிக்கப்படும் பொழுது இந்த தேவையான சந்தர்ப்பங்களுக்கு இந்த சொற்களை எல்லாம் தவில் நாதஸ்வரத்துக்கு அல்லது வேறு நிகழ்ச்சிகளுக்கு பாவிப்பார். நாங்கள் பாட்டு கச்சேரிகளுக்கு வாசிப்போம். அப்போ கர்நாடக இசை நிகழ்ச்சிகள் கீர்த்தனங்களுக்கு வாசிக்கும் பொழுது நாம் எவ்வாறு ஆரம்பிப்போம், ஐயா எவ்வாறு ஆரம்பிப்பார் என்று பார்ப்போம். நாங்கள் ஒரு பல்லவிக்கு வாசிக்கப்படும் பொழுது இப்போ ஆடிக்கொண்டார் என்ற ஒரு கீர்த்தனை வருமா இருந்தால் ஆரம்பத்தில் இதை தவிர எவ்வாறு வாசி மிகவும் அருமை. இப்பொழுது நாங்கள் இருவரும் வாசிக்க போகிறோம். எளிமையாக இனிமையாக அந்த சுகத்தை அனுபவியுங்கள். இப்பொழுது கீர்த்தனையின் முதல் அடி ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் வாறு வாசிப்போம். அவ்வளவுதான். 1 2 பல்லவி வாசித்தவுடன் அறுதியை பற்றி சொன்னோம். ஒரு பாடம் முடியும் பொழுது எவ்வாறு அறுதி ஒன்றை செய்வது. அறுதி என்றால் ஒரு ஆவர்த்தனத்தை முடித்து காட்டுவது. தக்க திம்பி தக்க திம்பி தக்க திம்பி தக்க திம்பி தக்க தின்ன தொம் தக்க சென்னு தொம் தக்க சென்னு தொம். ஒரு சிறிய அறுதி. தக்க திம்பி தக்க. இதை தாவிலில் கேட்போம். இதனை இந்த தக்க ஜின்ன தொம் தக்க ஜின்ன தொம் தக்க ஜின்ன தொம் என்பதை நாங்கள் இன்னும் அதனுடைய வித்துவத்தனம் கூடியவர்கள் அதனை மேற்காலமாக வாசிப்பார்கள்.
தக்க செண்டு தொம் என்பதை தக்க செண்டு தொம் அப்படி வாசிப்பார்கள். அப்போ எவ்வாறு வாசிப்பது? இந்த அறுதியை தவிலில் கேட்போம். ஆமாம், அவ்வாறும் வாசிக்கலாம். நான் 2 2 2 வாசித்து அவர்கள் 1 2 3 வாசித்தார்கள். இதனை நாங்கள் 3 வரக்கூடியது எவ்வாறு தீர்மானம் வைப்போம்? 3 2 டக்கின் டக்கிட்ட, அப்ப தந்தத்தி டக்கிட்ட தாங், தந்தத்தி டக்கிட்ட தாங், தக்க திம்பி டக்கிட்ட டக்கிட்ட தாம், டக்கிட்ட டக்கிட்ட தாம், டக்கிட்ட டக்கிட்ட தாம். வாசி. இதனை இப்பொழுது நாங்கள் இருவரும் சேர்ந்து வாசித்து காட்டுகிறோம். 1 2. இவ்வாறு நாங்கள் அறுதிகளில் மீண்டும் 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 கணித திறமைகளை பயன்படுத்தி, வித்தைகளை பயன்படுத்தி, ஒவ்வொருடைய முதிர்ச்சியை பயன்படுத்தி நுணுக்கமான தீர்மானங்களை எல்லாம் வைப்பார்கள். அதாவது அறுதி என அழைக்கப்படும். இந்த அறுதி என்பது ஒரு பாட்டு கச்சேரியில் அல்லது ஒரு நாதரசர கச்சேரியில் அல்லது ஒரு நடன நிகழ்ச்சிகளில் மிக 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 முக்கியமானது. அறுதிதான் அந்த இடைவெளிகளை நிரப்புவது. தாளம் எங்கு எங்கு எல்லாம் விடுபடுகிறதோ அந்த இடமெல்லாம் நாங்கள் அறுதி அல்லது தீர்மானம் வைப்போம். நாங்கள் இப்போ வைத்த அறுதிகள் எல்லாம் மிகவும் சிறிய அறுதிகள். பெரிய பெரிய அறுதிகள் எல்லாம் உண்டு. அடுத்து இந்த கோவில் கிரிகைகளில் அதிகமாக தவில் நாதஸ்வரம் பாவிக்கப்படுகிறது. மிருதங்கம் அதிகமாக கர்நாடக இசை கச்சேரிகளில் பாவிக்கப்படுகின்றது. இப்போ கோவில்களில் வாசிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் அங்கு அமைகின்றன. ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு மாதிரி வாசிப்பார்கள். இப்போ அதிலெல்லாம் நவசந்தி தாளம் என்று இருக்கு. 9 சந்திக்கு 9 தாளம் இருக்கு. நாங்கள் அவ்வளவு டீப்பாக போகவில்லை, அவ்வளவு ஆழமாக செல்லவில்லை. ஐயா அவர்கள் சுவாமி புறப்படும் பொழுது மல்லாரி என்றொரு அமைப்பு வாசிப்பார்கள். அது அந்த இடத்தில் மட்டும்தான் வாசிக்கணும், மற்ற இடங்களில் வாசிக்கிறது இல்லை. மல்லாரி. ஐயா, மல்லாரிக்கு எவ்வாறு நீங்கள் தவில் வாசிப்பீர்கள்? வாசிப்பை கேட்டு வெளியில் உள்ள மக்களுக்கு தெரியும் இன்று கோவிலில் என்ன நடக்கின்றது, இப்ப கோவிலில் எந்த பூஜை நடக்கின்றது. அதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கமாக சாமி வசந்த மண்டபத்தில் எழும்பி கோயிலுக்கு வெளியே வாரார் என்றால் அதுக்கு நாங்கள் என்ன வாசிக்கிறோம் அதை நான் உங்களுக்கு வாசி காமிக்கிறேன். மல்லாரி வாசிக்கும் முன்பு தவிலில் வாசிப்பது, இதை நான் வாசிக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் சுவாமி புறப்பாடு, அப்பொழுது ஊரில் உள்ள மக்களுக்கு தெரியும் இப்பொழுது சுவாமி புறப்பாடு நடக்கின்றது என்று. இவ்வாறு அந்த சுவாமி இருப்பிடத்துக்கு வரும் பொழுது அதுக்கு ஒரு நடை, அதற்கு ஒரு இசை. கொடிஸ்தம்ப பூசை நடக்கும் பொழுது அதற்கு ஒரு இசை. இப்போ கொடிஸ்தம்ப பூசை நடக்கிறது என்பதை இந்த தவில் இசையினால் ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் கேட்பார்கள். சுவாமி புறப்பாடு பற்றி இப்பொழுது வாசித்து காட்டினார்கள். சுவாமி உள்வீதி வரும் பொழுது பக்தி பூர்வமான பல பாட்டுக்களை வாசிப்பார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் மிகவும் இதமாக தவில் வாசிப்பார்கள். அவற்றை இசை கச்சேரி நிகழ்த்துபவர்கள் மண்டபங்களில் இருந்து நடத்தி கொண்டிருப்பார்கள். உதாரணமாக தேர் திருவிழா என்றால் தேர் திருவிழாவில் சுவாமி போகும் பொழுது ஒரு மண்டபத்தில் ஓரமாக எமது இசை கச்சேரியும் நடக்கத்தான் செய்கிறது. தேவாரங்கள், பன்னிசைகள், கீர்த்தனைகள், பக்தி பாடல்கள் என்று ஒரு பக்கத்தில் அந்த விஷயமும் நடந்து கொண்டிருக்கும். அப்பொழுது நாங்கள் மிருதங்கத்தில் வாசித்துக் கொண்டிருப்போம். இந்த மிருதங்கத்துக்கும் தவிலுக்கும் சின்ன ஒரு இடத்துல நாங்கள் ஒற்றுமைப்படுவோம். அதாவது இந்த கும் வாசித்தல், கும்காரமாக வாசித்தல். இப்போ தவிலில் வாசிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமாகவும் மிருதங்கத்தில் வாசிக்கும் பொழுது இன்னொரு விதமாகவும் இருக்குது. இப்போ கும்காரம் வாசிக்கும் பொழுது நாங்கள் கையை இவ்வாறு பிடித்து அழுத்தி வாசிப்போம்.
இப்படியெல்லாம் வாசிப்போம். அது தப்லாவில் அதிகமாக இருக்கும். தப்லாவில் இந்த கும்காரம் இப்படி இருக்கும். நாங்கள் அப்போ பாட்டுக்கு வாசிக்கும் பொழுது நாங்கள் இந்த கும்காரத்தை எப்படி வாசிக்கிறோம்? அப்போ ஒரு நடை நான் வாசிப்பேன், தவிலில் அது அபரிமிதமாக கேட்கும். இந்த கும்காரத்தை ஐயா அழகாக வாசிப்பார். இப்பொழுது நீங்கள் கவனித்திருப்பீர்கள், அந்த கையில் உள்ள தடி, அதனை களி என அழைப்பார்கள். சாதாரணமாக வாசிக்கும் பொழுது அவர் தடியை பிடிக்கின்ற முறை, இந்த களியை பிடிக்கின்ற முறை. இப்பொழுது கும்காரம் வாசிக்கும் பொழுது அவர் தடியை பிடிக்கின்ற முறை. அது ரெண்டையும் கொஞ்சம் விளங்கப்படுத்துக்கலையா மாணவர்களே? அதாவது சாதாரணமாக வாசிக்கிற நேரம் தவில், இதுக்கு பேர் தவில் களி. அடி நுனியில் பிடித்து வாசிப்பது சாதாரணமாக வாசிக்கிறது. கும்கா வாசிக்கிற நேரம் அது மேல் நுனியில் விரலை பிடித்து இப்படி வாசிப்பது. இது கும்காக்கு இந்த மாதிரி தவில் களி பிடிப்பது. இப்பொழுது இருவரும் கும்கா வாசிக்க போகிறோம். ஒரு 2 ஆவர்த்தனத்துக்கு 4 நடை, சதுஷ்ட நடையிலேயே வாசிக்க போகிறோம். தக்க திப்பி தக்க ஜெண்டு, தக்க திப்பி தக்க ஜெண்டு என்பதை இருவரும் 2 ஆவர்த்தனம் வாசிப்போம். 1 2. நன்று, மிகவும் அருமையாக அந்த பாடம் வாசிக்கப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் திஷ்டமாக வாசிப்பதாயினும் அந்த கும்காரம் வேறு விதமாக அமையும். இதனை தாவிலுடன் இணைந்து வாசிப்போம். 1 2. இவ்வாறு ஒரு அசுர வாத்தியம், ராஜவாத்தியம், தேவ வாத்தியம், 2 வாத்தியங்களும் என்று சங்கமித்து பல்வேறு நுட்பங்களை பற்றி நாங்கள் பேசி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் நுணுக்கமான விடயங்கள் மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம். அதற்கு நீங்கள் தகுந்த குருவிடம் செல்ல வேண்டும். முதல் உயர்தரத்தில் சங்கீதம் என்ற பாடத்தை தெரிவு செய்ய வேண்டும். கடினமாக நாங்கள் அதற்காக உழைக்க வேண்டும். முக்கியம் பயிற்சி, பயிற்சி, பயிற்சி. காலையில், மாலையில், மத்தியானம், எந்த நேரமும் பயிற்சி பண்ணும் பொழுதுதான் எங்களுடைய கைகளில் நாதம், சுருதி, லயம் எல்லாம் வந்து அமையும். இப்போ எங்களுடைய தமிழ் வித்வான், எங்களுடைய தமிழ் மேதர் ரவிசங்கர் எல்லாம் அசுர சாதகம் செய்தவர். ஒரு குருவிடமிருந்து அவருக்கு குரு சேவை செய்து குருகுலமாக கற்றவர். நானும் அவ்வாறு குருகுலமாக என்னுடைய குருவிடம் கற்றேன். மிகவும் கடினமான சாதனைகள், பயிற்சிகள் செய்து இந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றும் நாங்கள் மாணவர்களே, நாங்கள் ஆசிரியராக இருந்தாலும் இன்றும் நாங்கள் கற்றுக்கொண்டிருப்பவர்கள் தான், தேடிக்கொண்டிருப்பவர்கள் தான். எனவே மாணவர்கள், இந்நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் கலையில் ஈடுபாடு கொள்வது மட்டுமன்றி அதில் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டு மனதிற்கும் சந்தோஷத்தை பெறுவதுடன் இறைவனுடன் நீங்கள் தொடர்பு கொள்ள மிகவும் முக்கியமான இசை வழியை நாடுவோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.